ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் எஸ்ஐஆரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு ரொம்ப வெற்றிகரமாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி முடிச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகம். இப்போ இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து விஜய் அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்ததின் நிமித்தம் பாஜகவில் பொறுத்துக்க முடியல. எல்லாருமே இப்போ பாஜக இருக்கிற பெருந்தலைகள் முதற்கொண்டு சின்ன தலைகள் எல்லா தலைகளும் விஜய வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவும் அண்ணாமலையும் ஒரு மித்த கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜய் அண்ணன், நீங்க எஸ்ஐஆர்ல என்ன குறைய கண்டீங்க, ஏன் எஸ்ஐஆரை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இது கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்வி. எஸ்ஐஆர் அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்திலையும் கட்டாயம் நடக்க வேண்டியது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாடுல இருக்கிற எல்லா கட்சியும் அதை ஆதரிக்கிறாங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா இங்க தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பாக, அது குறுகிய காலகட்டத்துல எதுக்கு இந்த நடைமுறையை செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. பீகாரை நீங்க எடுத்துப்போம். இப்போ பீகார்ல பாஜக அமோக வெற்றி பெற்றிருக்கு, அது யாரும் மறுக்க முடியல. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னால இந்த எஸ்ஐஆர் தான் இருக்குது அப்படின்னு சீமானு சொல்றாரு, எல்லா கட்சிகளும் சொல்றாங்க, பாஜக தவிர்த்துட்டு. ஏன்னா என்ன குளறுபடி செஞ்சாங்க, என்னென்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றது பாஜகவுக்கு தெரியும். இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் எஸ்ஐஆர்னால என்ன லாபம் நமக்கு இருக்குது, பீகார்ல எஸ்ஐஆரால பாஜக எந்த அளவுக்கு லாபம் பெற்றது அப்படின்னு நல்லாவே தெரியும். சோ இங்க பீகார்ல பாஜக கூட தேர்தல் ஆணையம் கூட்டணி வைத்ததுனால அந்த கூட்டணி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே நடைமுறையை தான் எஸ்ஐஆரை இங்க கொண்டு வராங்க தேர்தலுக்கு குறுகிய காலகட்டத்துல. இப்போ அந்த ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மை படித்தவர்களாலேயே சரியா புரிஞ்சுக்க முடியாம திக்கு திணறாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்றது. ஏன்னா சின்னதா ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட ரிஜெக்ட், அதை நீங்க கன்சிடர் கூட பண்ணக்கூடாதான். சின்னதா ஒரு சின்ன தப்பு இருந்தா கூட ரிஜெக்ட். இப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல ஒரு லெட்டர் நீங்க கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ரிஜெக்ட். தமிழ்ல இந்த தொணகால போலனோட ரிஜெக்ட். அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இறங்கிட்டாங்க தேர்தல் ஆணையம். ஸோ எந்த அளவுக்கெல்லாம் வாக்க உரிமைகளை பறிக்கணும் அப்படின்றதுல பாஜகவை விட தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த நடைமுறைகள் எல்லாம் எதிர்த்து தான் தமிழ்நாடுல திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகமும் எதிர்ப்பு தெரிவிக்குது இந்த எஸ்ஐஆருக்கு. இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை இப்ப வேண்டாம். இப்போ இதே தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடைமுறையை பண்ணியிருந்தா 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பண்ணியிருக்கலாம், இல்ல தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு பண்ணியிருக்கலாம், இல்லையா இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு பண்ணியிருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனா தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. இந்த 6 மாத கேப்ல ஒரு மாதத்துல எப்படி நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க அப்படின்னு விஷயமும் இங்க நிறைய கேள்விகள், இந்த எஸ்ஐஆர் மூலமா நிறைய கேள்விகள், சந்தேகத்துக்குரிய கேள்விகள், நியாயமான கேள்விகள் முன்வைக்கப்படுது. இதுக்கு பதில சொல்லுங்க, பாஜக பதில் சொல்லுங்க. எஸ்ஐஆரை யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ, அதிமுக பாஜக எல்லாரும் பதில் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க ஜி சொல்லிட்டாரு எஸ்ஐஆர இங்க ஆதரிக்கணும்னு, அவ்வளவுதான். நாங்க கண்மூடித்தனமா ஆதரிக்கிறோம். இதனால என்ன ஃபால்ட், என்ன பெனிஃபிட், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு, என்னென்ன கொஸ்டின் இருக்கு, நியாயமான கொஸ்டின் இருக்கு, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணும், அவ்வளவுதான் அப்படின்ற ஒற்றை கோடுல பாஜக அதிமுக நிக்கிறாங்க. சோ இதை எதிர்த்து தான் விஜய் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இந்த எஸ்ஐஆர் முறை இப்ப வேண்டாம். இப்போ இங்க யாருமே எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லவில்லை. திமுக உட்பட யாருமே இங்க எஸ்ஐஆர் வேண்டவே வேண்டாம் அப்படின்லாம் யாரும் எதிர்க்கல. இப்ப வேண்டாம். ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, இப்போ தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இப்போ எல்லாம் இந்த எஸ்ஐஆர் விஷயங்கள் எல்லாத்தையும் நடைபெறாங்க. இவங்க எல்லாருமே தமிழ்நாடு அரசு அதிகாரிகள். இப்போ தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து வாதத்தை என்ன வச்சாங்க உச்ச நீதிமன்றத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வடகிழக்கு பருவமழை காலம் இருக்கு, இந்த பருவமழை காலத்துல எல்லாருமே துரிதமா வேலை செய்யணும், மக்களுக்கு இடையூறா இல்லாம எல்லா அதிகாரிகளும் இதுல நாங்க முடக்கி விடுவோம். ஆனா தேர்தல் இந்த எஸ்ஐஆர் முறையை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரிகள் இதுல முடக்கி விட்டா இந்த வேலை என்ன ஆகுது? இது நியாயமான ஒரு கேள்வி, இது ஒரு நியாயமான வாதமா தான் தென்பட்டுச்சு. ஆனா இருந்தாலும் எஸ்ஐஆர் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு முடிவுல தான் தெரியும். பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க.
இங்க எத்தனை கோடி வாக்காளர்கள் நீக்க போறாங்க அப்படின்றது இனி வரும் நாட்கள்ல தான் தெரியும். சோ இப்போ விஜய் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் முறையை எதிர்க்கிறார். இப்போ விஜய் அவர்களுக்கு பாஜகவை எதிர்க்காத வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, கையை போட்டு அரவணைச்சு ரொம்ப ரொம்ப தாஜா பண்ணுவாங்க. இதே பாஜகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க. இதுதான் பாஜக இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்போ அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க விஜய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோருக்கு நடந்த நிலைமை தான் இங்க தமிழ்நாட்டுல விஜய்க்கு நடக்கும், மிரட்டுறாங்க. இவங்க எப்படி சொல்றாங்க பாரு, விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் பீகார்ல என்ன நடந்ததோ பிரசாந்த் கிஷோருக்கு அதேதான் தமிழ்நாட்டுல இவருக்கு நேரிடும். ஏன்னா அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் எந்த தொகுதியிலும் டெபாசிட் பெறவே இல்லை, டெபாசிட் இழந்துட்டாரு. கிட்டத்தட்ட அவங்க கட்சி சார்பா நிக்க வச்ச வேட்பாளர்கள் கூட காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்ப பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாங்க, 40,000 கோடி அங்க செலவு செய்யப்பட்டது. இப்படியெல்லாம் பணத்தை இறைச்சிதான் இவங்க என்ன பண்ணாங்க, தேர்தல் வாக்குறுதிகளை இலவசங்களை கொடுத்துதான் தேர்தலை வெற்றி பெற்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிரசாந்த் கிஷோர் வைக்கிறார். அதை யோசித்து பார்த்தாலும் ஒரு வகையில உண்மையா தான் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்க 2000 ரூபாய் கொடுக்கறதையே இவ்வளவு கேவலமா கீழ்த்தனமா எப்படியெல்லாம் வசைப்பாடுனாங்க பாஜக, இன்னைக்கு பீகார்ல 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. இந்த அதாவது திராவிட மாடல் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை வைத்துதான் இன்னைக்கு பாஜக எல்லா மாநிலங்கள்லயும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, டெல்லி முதற்கொண்டு. ஆனா இங்க விமர்சிக்கிறாங்க. இப்ப இதுவே என்டிஏ கூட்டணி இங்க என்னன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க தேர்தல் அறிக்கையில வருது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படியே திராவிடல் மாடலை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க இங்க அதிமுகவும் பாஜகவும். இதுதான் நடக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு அங்க என்ன நிலைமை நடந்தது பீகார்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் தேர்தலில் வேட்பாளர்களை நிப்பாட்டின வேட்பாளர்களை நீங்க நிக்க வேணாம் பாஜக சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து என்ன பண்ணாங்க, பாஜக பக்கம் இழுத்துட்டாங்க. பிரசாந்த் கிஷோரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரேஞ்சுக்காகவே அங்க என்ன பண்ணாங்க, அவங்க கட்சி வேட்பாளர்கள் எந்தெந்த இடத்துல வேட்பாளர் நிப்பாட்டணும் குறிப்பிட்ட வேட்பாளர்கள் எல்லாம் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணாங்க, அவங்க பக்கம் போயிட்டாங்க. சோ இப்படியா இருந்தது, பிரசாந்த் கிஷோரை டேமேஜ் பண்ணிட்டாங்க. அவரு அவ்வளவுதான் அப்படின்னு, அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அவ்வளவுதான். அதை தாண்டி கட்சியில நிக்க கூடாது, ஓட்டுகள் எல்லாம் பிரிக்க கூடாது. அதுக்காக பாஜக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கணுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இறங்கி பிரசாந்த் கிஷோரை காலி பண்ணிட்டாங்க. இது ஒண்ணு. இப்போ இதே நிலைமை தான் விஜய்க்கும் இங்க ஏற்படும். அப்படின்னா விஜய வளர விடாம பாஜக தடுக்குமா? இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு நடந்த பீகார்ல பிரசாந்த் கிஷோருக்கு நடந்த நிலைமை தான் விஜய்க்கு இங்கன்னா, பீகார்ல நீங்க பிரசாந்த் கிஷோரை எந்த அளவுக்கு நீங்க சுத்தி 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 வளைச்சு அடிச்சீங்களோ அதே மாதிரி விஜய்க்கு இங்க நிலைமை பாஜகவால ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை தான், அண்ணாமலை அவர்கள் சொன்னதான், பனிஷ்மெண்ட் கொடுப்போம் சார். பிரசாந்த் கிஷோருக்கு பீகார்ல என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், அதே பனிஷ்மெண்ட் தான் விஜய்க்கு கொடுப்போம், கொடுக்காமலாம் இருக்க மாட்டோம். எஸ்ஐஆரை ஏன் எதிர்க்கிறீங்க? எதிர்க்காம பின்னா பாஜகவுக்கு அதிமுக சிங்சாங் போடுற மாதிரி எல்லா விஷயத்திலும் தமிழக வெற்றி கழகமும் எல்லாமே சிங்சாங் போடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை இவங்களுக்கு கோவம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. எப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம், எலெக்ஷன் முடிஞ்சு கூட்டணி வைக்க போறோம், நீ எதுக்கு இப்ப எதிர்க்கிறன்னு கோவம் வந்துருச்சா என்ன மேட்டர்னு தெரியல. ஆனா விஜயை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. விஜய் அவர்களும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்காரு, இப்போ ஓப்பனா சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல என்டிஏ கூட்டணி கூட 1% கூட கூட்டணி நாங்க வைக்க மாட்டோம், இந்திய கூட கூட்டணியே இல்ல திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாரு சிடி நிர்மல்குமார். என்டிஏ கூட்டணி கூட 1% கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல அப்படின்றத வெட்ட வெளிச்சமா சொல்லி இருக்கிறாரு. சோ இதுல இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பாஜகவை இன்னும் கோவப்படுத்திட்டே இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். பார்க்கலாம். ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயம்தான், எஸ்ஐஆர் முறைய ஏன் எதிர்க்கிறோம், எதுக்காக எதிர்க்கிறோம் அப்படின்னு விஜய் முதற்கொண்டு திமுக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் புட்டு வச்சுட்டாங்க. ஏன் ஆதரிக்கிறோம், இது வரைக்கும் பாஜக தரப்பு சொல்லியிருக்கா, அதிமுக சொல்லியிருக்கா, எதுக்குப்பா நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இல்லவே இல்லை. அதுக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னாலும் இல்லை. இன்னைக்கு RS பாரதி என்ன சொல்லியிருக்காரு, போலி வாக்காளர்களை உண்மையிலேயே நீக்கிட்டா நான் நிர்மலா சீதாராமனுக்கு சல்யூட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இங்க போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்காக எஸ்ஐஆர் இல்ல, பாஜகவுக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர்.
எங்கெல்லாம் திமுக ஆதரவாளர்கள், திமுக கூட்டணி கட்சி ஆதரவாளர்கள் வாக்கு சதவீதம் இருக்குதோ அந்த இடத்துல கையை வச்சு என்ன பண்றாங்க, வாக்காளர்கள் நீக்க போறாங்க அப்படின்ற ஒரு குண்டையும் இங்க இருக்கிற திமுக கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. உண்மையிலே திருமாவளவன் அவர்கள்லாம் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது, தேர்தல் ஆணையத்தின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல நடந்தது எல்லாரும் அலர்ட்டா எடுத்துக்கங்க. அங்க எஸ்ஐஆர் மூலியமா எந்த அளவுக்கு வாக்கு உரிமையை பறித்தாங்க அதே மாதிரிதான் இங்க தமிழ்நாட்டிலே பறிப்பாங்க. எல்லாரும் உஷாரா கேர்ஃபுல்லா. இன்னைக்கு பாஜகவுக்கு அதிமுகவும் ரொம்ப எரிச்சல்ல இருக்கிறாங்க. ஏன்னா திமுகல பூத் கமிட்டி மெம்பர் ஒவ்வொருத்தரும் வீடு விட போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்குல ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, படித்தவர்களை திணறாங்க. படிக்காத பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, வீடு விடா போய் என்ன பண்றாங்க, சர்வீஸ் பண்றாங்க. இத ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல பாஜக அதிமுக செஞ்சாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாக்க உரிமையை பறிக்கணும். வாக்குரிமையை பறிச்சுட்டா இவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னா ஈஸியா இவங்க என்ன பண்றாங்க, எல்லா வேலையும் செஞ்சிருவாங்க. சோ இதுதான் பாஜகவை விட அதிமுகவை விட திமுக ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கு. யாருடைய வாக்கும் உரிமையும் இங்க பறிக்க கூடாது. ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை, அது யாரால எதனாலும் படிக்க முடியாது அப்படின்றதுல திமுக ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்து இன்னைக்கு வீடு வீடா போயிட்டு எல்லாரையும் வீடு வீடா போயிட்டு கண்காணிச்சு எல்லாத்தையும் கரெக்டா ஃபார்ம் ஃபில் பண்றாங்க. எப்படியா இருந்தாலும் இங்க கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் எல்லா கட்சி தலைவர்கள் மத்தியிலும் இருக்கதான் செய்யுது. இதனிடையில தான் விஜய் அவர்கள் பாஜக அரசை எதிர்த்து, தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து, எஸ்ஐஆர் முறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இதை பொறுத்துக்க முடியாம தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலை அவர்களும் விஜயை வச்சு செஞ்சிருக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுக்கு 2026 ஏற்படும் அப்படின்ற ஒரு மிரட்டல் துணியில கூட அவங்க பேசி இருக்கிறதா தகவல் வருது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.